ஹோட்டலில் அரைக்கிற மாதிரி தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்கப்பா. தேங்காயை திருகி எடுத்துக்கோங்க. அதில் இந்த ப்ரௌன் கலர் இல்லாமல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 4 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 5-6 இதழ் போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு 4 கட் பண்ணி போட்டிருக்கேன்ப்பா. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. தேங்காயை விட பொட்டுக்கடலை கம்மியாக போடணும்ப்பா. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு பால் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிடலாம்ப்பா. அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்ந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அவ்வளோதான்ப்பா, தாளிச்சாச்சு. இப்போ தாளிச்சதை நம்ம சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான்ப்பா, சூப்பரான டேஸ்டியான பாலில் செய்த தேங்காய் சட்னி ஹோட்டலில் எப்படி செய்வாங்களோ அதேமாரி நம்ம செஞ்சாச்சு. இதை செய்து சாப்பிட்டு பாருங்கப்பா. சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.